ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. அதே நேரத்தில் சனி அர்த்தாஷ்டம சனியாக மாறுறாரு. 4ஆம் இடத்துக்கு சனி வராரு. உங்களுடைய ராசியை அவர் பார்க்குறாரு. அது போக ராகு கேதுக்கள் நல்ல நிலையில், ராகு 3ஆம் இடத்துக்கும் கேது 9ஆம் இடத்துக்கும், குரு உங்களுடைய ராசியதிபதி குரு 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்துக்கும் வராரு. ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. பொதுவாக ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. அர்த்தாஷ்டம சனி வருது அப்படின்னு கவலைப்படாதீங்க. என்னடா அது இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி 7.5 சனி முடிஞ்சிச்சுன்னீங்க, அதுக்குள்ளே இன்னொரு சனியாக நீங்கள் நினைக்காதீங்க, கவலைப்படாதீங்க. 4ஆம் இடத்துல வந்திருக்க சனி மிகப்பெரிய லெவலெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துறாரு. 7.5 சனி அஷ்டமத்து சனின்னு பாதிப்பு இருக்குல்ல, அதையெல்லாம் உங்களுக்கு பெருசாக செய்யாது. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்கு இந்த விசுவாசு வருடம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாருங்க. 10ஆம் இடத்தை பார்க்குறனால தொழிலில் அலட்சியம் கூடாது, தொழிலில் சோம்பேறித்தனம். நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது சோம்பேறித்தனத்தை காமிக்காதீங்க, உடனே அதை செயல்படுத்துங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியோடைய சிம்பிள் என்ன? வில்லம்பு. எப்படி நீங்கள் ஒரு காரியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது திரும்ப அதை உட்காரக்கூடாது. அது வெற்றி பெறுற வரைக்கும் நீங்கள் கடுமையான உழைப்பை நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஆனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. ஆனாலும் இப்போ சனியுடைய பார்வை இருக்கனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சாதனை அப்படிங்கிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி தான் உங்களுக்கு. குருவோடைய அனுகிரகம் இருக்குது. சனியோடைய பார்வை இருந்தாலும் குருவோடைய பார்வை இருக்கனால அது உங்களுக்கு நல்லது தான். இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. குரு உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் எடுக்கக்கூடிய காரிய வெற்றி அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் 3ஆம் இடம். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சித்தியாகும். காரிய வெற்றிக்கு தான் குருவே பார்க்குறாரு. ஒரு குருநாதர் கிட்ட வழிபாடு பண்ணுங்க, குரு சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாம் இன்னும் சிறப்பான பலன்களாக உங்களுக்கு கொடுக்கும். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இந்த காலகட்டம் ஏற்றதான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு 10ஆம் இடமோ அல்லது 10ஆம் அதிபதியோடைய தசா புத்தியோ இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ சனி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் அதே மாதிரி குருவோடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கனால நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்துக்கே குரு இருக்கனால பார்ட்னர்ஷிப் ஸ்தானம்ங்கிறனால பரிபூரணமாக உங்களுக்கு பார்ட்னர்ஸ் இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு உழைப்பு இருக்குது, நல்ல நாலேஜ் இருக்குது. ஆனால் முதலீட்டுக்கு தான் ஆள் இல்லை அப்படின்னா அதுக்கு பார்ட்னர் கண்டிப்பாக கிடைப்பாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரு. தொழில் மூலிமா நல்ல வருமானமும் வந்துடும். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும். மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்துக்கு ராகு வராரு, அதை குரு பார்க்குறாரு. வளர்ச்சி அப்படிங்கிறது பிரம்மாண்டமான வளர்ச்சியாக மாறும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக மாற்றம் உறுதியாக உண்டு. இந்த காலகட்டங்களில் இடமாற்றமோ உத்தியோக மாற்றமோ வேலை மாற்றமோ உறுதியாக உண்டு. இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிரும். அது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஆச்சரியம் ஊட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி படிப்பில் தடை தாமதத்தை கொடுத்துருவார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை மோட்டிவேட் பண்ணால் மட்டும்தான் படிப்பில் நீங்கள் நல்ல நினச்ச ரிசல்ட் அடைய முடியும். அதே மாதிரி படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்குமா அப்படின்னா 6ஆம் இடம் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்குது. 2-3 டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடைக்காது, ஆனால் 2-3 டைம் அட்டன் பண்ணிங்கன்னா தாராளமாக கிடைக்கும். அதுவும் நீங்கள் நினச்ச வேலையே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த வருடம் பிறக்கும்போது சுக்கிரன் உச்சத்தில் தான் இருக்கார். அதனால் உங்களுக்கு வருடம் பிறக்கும் போதே அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல டைமு. இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு கவர்மெண்ட் ஜாப்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு ஒரு நல்ல வரதுக்கு, அதாவது நல்ல செய்தி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. திருமண பிராப்தம் பரிபூரணமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் திருமணம் உங்களுக்கு சாத்தியமான ஒரு விஷயம். உங்களுடைய சுயஜாதகத்தில் 7ஆம் இடம் என்ன தசாபுத்தி நடக்குது அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஆனால் குருபலன், திருமணத்துக்கு உண்டான குருபலன் 100க்கு 200% பரிபூரணமாக இருக்குது. குரு உங்களுக்கு 11ஆம் இடத்தையும்
ராசியும் பார்க்குறாரு. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து விருப்ப திருமணம் நடைபெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் பண்ணி அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கி அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. 7ஆம் இடம் பாதகமாக இருக்குது. அதனால் பேரண்ட்ஸோடைய பிளஸ்ஸிங் இல்லாமல் தயவுசெய்து கல்யாணம் பண்ணாதீங்க. அது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு இதாக போயிடும். அதனால் அதுக்காக சொல்கிறேன். அதேமாதிரி புத்திர ஸ்தானத்துக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு வந்து சனியோடைய பார்வை இவ்வளோ நாளாக இருந்துச்சு. இப்போ சனியோடைய பார்வை இல்லாதனால புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டானது. ஏன்னா குரு வந்து புத்திர காரகன், அவரே உங்களுடைய ராசிக்கு பார்க்கறதுனால புத்திர பலம் வந்து புத்திர ஸ்தானம் வந்து ரொம்ப வலுவாக இருக்கனால சந்தான பிராப்தம் நிறைய பேத்துக்கு கிடைக்கும். ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சந்தான கோபால கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து சந்தான பிராப்தத்தை பெற்றுக் கொடுக்கும். ஒரு சிலருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வருங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். உங்களுக்கு இவ்வளோ நாளாக மன சந்தோஷம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை சந்தோஷமே உங்களை தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகளை கொடுத்துரும். அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையுங்க. கடன் ரீதியாக என்னென்ன இது இருந்துச்சோ அத்தனையுமே வந்து குறையும். இதுக்கு வந்து நீங்கள் சண்முக சடாக்சர எந்திரமோ இல்லை தீபமோ போட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மிகப்பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துரும் அது உங்களுக்கு. இப்போ பொதுவாகவே வந்து முருகன் வழிபாடு உங்களுக்கு கடன் அடையிறதுக்கு உண்டான பரிகாரம். அதனால் அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க. யாருக்காவது டவுட்ஸ் அதில் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் வந்து குரு பார்க்குறதுனால மூத்த சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாமே நீங்கி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் வந்து சேரும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் நல்ல வெற்றி. அதே மாதிரி அலைச்சல்கள் நிறையா இருக்கும். 3ஆம் இடம்ங்கிறது சிறு தூர போக்குவரத்து விஷயங்கள். அப்போ சின்ன சின்ன இது அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல்கள் வந்து சிறு தடை தாமதங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வெற்றியாகும். அதே மாதிரி போட்டித் தேர்வுகள்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் நிறைய முன்னேறக்கூடிய காலகட்டம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ஆசை அபிலாசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் தான். அதே மாதிரி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் ஃபீல்டில் போகிற மாதிரி இருந்தால் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம். புதுசாக ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு இவ்வளோ நாளாக ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருக்காரு. இப்போ இனிமேல் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். அது ரொம்ப பெரிய நன்மைகளை கொடுக்கும். பொதுவாக தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கனால வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும். உங்களுக்கு வந்து என்னென்னா 3ல் ராகு வந்திருக்கனால நீங்கள் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருந்தால் ரொம்ப சூப்பரு. இவ்வளோ நாளாக ஒரு இடத்த வாங்கிட்டு அதை சேல்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் விற்காமல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த டைமில் வந்து அதுக்கு பரிகாரம் இருக்குது. ராகுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக விற்காத இடம் எல்லாமே விற்று போகும். அதுக்குண்டான முயற்சி பண்ணுங்கள். தாராளமாக அது மூலிமா ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் ஒரு நல்ல சொத்து வாங்கி போடலாம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறுறதுக்குண்டான அமைப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்த சிறு பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். திருமண பிராப்தம் களத்திர ஸ்தானத்துக்கு வந்திருக்கனால திருமண பிராப்தம் இருக்குது. வெளிநாடு வெளிமாநிலங்கள்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி உபாசனை பண்ணுங்கள். குரு 7ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கே பார்க்குறதுனால நீங்கள் ஒரு உபாசனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறதுக்கு உங்களுக்கு ஃபேவராக மாறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு வளர்ச்சியான காலகட்டம். பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறும். அதே நேரத்தில் அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் இடத்துக்குங்கிறது பதவி ஸ்தானம். சனி அங்கே உட்கார்ந்துருக்காரு. நீங்கள் நேர்மையான முறையில் நேர்மையற்ற முறையில் எப்படி நடக்கணுங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. நேர்மையான முறையில் நடக்கும்போது எந்தவித பிரச்சனையும் சனி கொடுக்க மாட்டார். ஆனால் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி காசு பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் நேர்மையற்ற முறையில்னா கரையாக காசு பணம் சம்பாதிக்க முடியும். அதே நேரத்தில் சனி வந்து அந்த பதவியை பிடுங்கிடுவார். எது வேணும் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. சனிக்கு வந்து நேர்மையாக இல்லைன்னா பிடிக்காது. லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து உயர் அதிகாரிகள் அழுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா லீவ் போட்டு போங்க. செய்ய முடியாதுன்னு டேரிங்காக சொல்லி பழகுங்க. இல்லைன்னா ரிட்டன் ஆர்டர் கொடுங்க சார்னு கேளுங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து துணிஞ்சு தான் இருக்கணும். 4ஆம் இடம்ங்கும்போது பதவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக கொடுப்பாங்க. அழுத்தங்கள் இருக்கும். இது எல்லாமே தாண்டி வரணும். சனிக்கு உண்டான பிரீத்தி பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது.
நல்லது. என்னைக்கு அதாவது நீங்கள் மூல நட்சத்திரமாக இருந்தால் மூல நட்சத்திரத்தை அன்னைக்கோ, அல்லது பூராட நட்சத்திரமாக இருந்தால் பூராட நட்சத்திரம் அன்னைக்கோ, உத்திராட நட்சத்திரமாக இருந்தால் உத்திராட நட்சத்திரம் அன்னைக்கு அன்னதானம் கொடுங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒருத்தருக்கு வயதானவர்களுக்கு உண்மையாலுமே பசி இருக்கிறவர்களுக்கு அந்த நபர் வந்து உங்களுக்கு எந்த வகையிலையுமே உறவினாரோ அல்லது நண்பர்களோ தெரியாத நபர்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி அதை கொடுத்துட்டு உடனே ஃபோட்டோலாம் வாங்கி போடாதீங்க. நீங்கள் தானம் செய்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அதை பிரபலிப்படுத்தாதீங்க. சனிக்கு வந்து பிரபலிப்படுத்துறது பிடிக்காது. உண்மையாலுமே பசிக்குது அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுங்க. 2 இட்லி கேட்டால் வாங்கி கொடுங்க, இல்லை பிரியாணி கேட்டாலும் வாங்கி கொடுங்க. ஆனால் தானம்ங்கிறது வந்து அதாவது குறிப்பறிந்து உதவி செய்யன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பசியறிந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள். சாப்பிட்டுப்புட்டு தெம்பாக இருக்குது ரோட் சைடில் படுத்துருக்கவங்ககிட்டலாம் போய் கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு போய் விற்றுட்டு ட்ரிங்க்ஸை வாங்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தயவுசெய்து செய்யாதீங்க. அது இன்னும் ஒரு தோஷமாக போயிடும். அதனால் வந்து உண்மையாலுமே பசி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க. உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் உங்களை வருத்திக்கிட்டு தானம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அதுவுமே வந்து தானத்தில் அன்னதானத்தில் தான் கருதப்படும். அதனால் நிறைவாக செய்யுங்க. ஒருத்தருக்கு செஞ்சாலும் நிறைவாக செய்யுங்க. அதுதான் நல்லது. சனிக்குண்டான பிரீத்தி வந்து காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் இன்னும் சிறப்பான பலன்களாகவும் யோகமாகவும் மாறும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. பெண்களுக்கும் சரி மற்ற எல்லாத்துக்கும் சரி ரொம்ப நிறைய அற்புதமான பலன்கள் தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சனி வந்து நிறைய கிரக பயிற்சிகள் இருக்குது. சனி வந்து அஷ்டம சனியாக மாற போகிறாரு. அதே மாதிரி ராகு வந்து 7ஆம் இடத்துலையும், கேது வந்து உங்களுடைய ஜென்ம ராசியிலையும் இருக்க போகுது. அப்புறம் வந்து குரு நல்ல பிளேஸில் இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ட்ரையான பிளேஸ், ஒரு பாலைவனத்தில் சோலை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது மாதிரி குரு உங்களுக்கு காப்பாற்றுறாரு. நீங்கள் இருக்கிறது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளாக இருந்தாலும் நம்ம பாலைவனத்தில் போகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு வெயில் பாலைவனமாக இருக்கும்போது தண்ணி தாகம் எல்லாமே எடுக்கும். அங்கே ஒரு சோலை, ஒரு நல்ல நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய காற்று, நல்ல தண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும்போது நம்ம இருக்கிற இடத்த பற்றி நினைக்க மாட்டோம். அந்த அந்த பாலைவனத்தில் இருக்கவங்க நினைக்கிறத விட அந்த பர்டிகுலர் சோலையில் இருக்கிறத தானே நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி அஷ்டமத்து சனின்னு என்ஜாய் பண்ணாதீங்க. ராகு கேதுவை விட்டுருங்க. குருவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வந்துடும். பொதுவாகவே குரு உங்களுக்கு 11ல் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிறைய நன்மைகள் இருக்குது. குரு பார்க்குற இடங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி வந்து இந்த ராகு கேது பயிற்சி வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை. சனியோடைய பயிற்சியும் வந்து பெரிய லெவலில் சிறப்பாக இல்லை. இருந்தாலும் நீங்கள் மாறிக்க முடியும். இந்த அஷ்டமத்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் வேலை செய்யாதுன்னு நான் சொல்லுவேன். சூரியனுடைய வீடு எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க, ஜென்யூனாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படாது. நீங்கள் வந்து உண்மை கரெக்டாக இருக்கணும், எந்த விஷயத்துக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக சனியோடைய பாதிப்பு பெருசாக இருக்காது. என்னென்னா தடை தாமதத்தை கொடுப்பாரு, அவ்வளோதான். மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பெரிய மைனஸ்ன்னு சொல்கிற மாதிரி இல்லை. கேது வராரு, அதுதான் கொஞ்சம் மைனஸு. இப்போ வந்து என்னென்னா கேது உங்கள் ராசிக்கு வரும்போது எல்லா விஷயங்களையுமே தடை பண்ணுவார். அதே மாதிரி தேவையில்லாத பதட்டம், தேவையில்லாத டிப்ரெஷன்ஸ், மன அழுத்தத்தை கொடுப்பாரு. எந்த வகையிலையாக இருந்தாலும் சரி அதை மன அழுத்தத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரே வழி மெடிடேஷன். அதே மாதிரி பெரியவங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கிறது. இல்லை அப்படின்னா நீங்களே பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வெல்விசரை வச்சு ஒரு முடிவு எடுக்கும்போது அதை கேட்டு யோசித்து நிறுத்தி நிதானமாக எடுக்கிறது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மிகப்பெரிய லெவலில் கடந்து வந்துட முடியும். உங்களுக்கு யோகம் சொல்கிறத விட இந்த வருடத்தை வந்து கடந்து வர்றது எப்படி அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லணும். அவ்வளோதான். பொதுவாகவே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும், நிறைய வருமானம் கிடைக்கும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வருமானம் வந்து கிடச்சிரும். ஆனால் என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும்
நீங்கள் இந்த காலகட்டங்களில் வந்து யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும், எனக்கு திறமை இருக்குது, நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிறலாம் பண்ணாதீங்க. யோசித்து நிறுத்தி நிதானமாக ஒரு விஷயத்தை செய்யும்போது நெகட்டிவ் என்ன, ப்ளஸ் என்ன, பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னங்கிறத யோசிங்க. இதில் நம்ம செய்கிறது ப்ராஃபிட் மட்டுமே வரும்னு நினைக்காதீங்க. வரலைன்னா என்னன்னு உங்களை நீங்களாக கொஷின் பண்ணுங்கள். அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை செய்யுங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்கன்னா அந்த லோனை கட்ட முடியலன்னா என்ன, இந்த வருமானத்தை வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த வருமானம் நின்றுச்சுன்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, அதை யோசித்து பண்ணணும். அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, போதுமானது. உங்களுக்கு வந்து குரு 11ஆம் இடத்திற்கு இருக்கனால லாபம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அதிர்ஷ்டஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உறுதியாக இந்த வருடம் உங்களுக்கு உண்டு. குருனால், அதாவது குரு தசை நடக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப சூப்பரு. ராகு தசை நடக்கிறவங்களுக்கு வந்து ராகு 7ஆம் இடத்துல இருக்கனால திடீர் திருமண பிராப்தத்தை கொடுத்துருவார். தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப்பை கொண்டு கொடுக்கறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பை வந்து விலகி போகிறது, புதுசாக பார்ட்னர் சேர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நிறைய அனுகூலம் நன்மைகளும் உங்களுக்கு இருக்குது. அஷ்டமஸ்தானத்தை மட்டும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது, அஷ்டமத்து சனியை மட்டும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அஷ்டம சனி வந்து 10ஆம் இடத்தை பார்க்குது. சனி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குது. தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. தாமதத்தை கொடுத்தாலும் ஒருபோதும் அதை வந்து அவர் அதில் வந்து உங்களுக்கு வீழ்ச்சியை கொடுக்க மாட்டார். சனி வந்து ஒரு விஷயத்தை வந்து லேட் பண்ணுவாரே தவிர அதை வந்து உங்களோட உழைப்புக்கு உண்டான பலனை கட்டாயம் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் என்ன உழைப்பை போடுறீங்களோ அது உறுதியாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி 5ஆம் இடத்தையும் வந்து பார்க்குறாரு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய மாறி மாறி தான் உங்களுக்கு நடக்கும். கஷ்டங்கள் மட்டுமே நடக்காது, நான் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெகட்டிவாகவும் நடக்கும். ஆனால் மாறி மாறி நடக்கிறனால நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போயிட முடியும். ஆனால் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குங்க. நிறைய பேத்துக்கு வந்து தொழில் ரீதியாக வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டானது, தொழிலை வந்து வேறு பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரிகள்லாம் நடக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் மெடிடேஷன் அதிகமாக பார்த்துக்கணும். பாசிட்டிவாக வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கணும். உங்களை வந்து யாராவது கஷ்டப்படுத்தணுன்னாங்கன்னா அவங்களோட யோசிக்காமல் ஒரு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு நெகட்டிவாக சொல்கிறவங்க, உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணுறவங்ககிட்ட எல்லாம் இருந்து இந்த காலகட்டங்களில் ஒதுங்கி இருங்க. அதே மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அதே மாதிரி கலத்திர ஸ்தானத்தை பொறுத்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க எந்த கவலையும் பட வேண்டாம். அஷ்டமத்து சனியெல்லாம் பெரிய பாதிப்புகள் இருக்காது. உழைப்பை பொறுத்த வரைக்கும் சனி வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங் தான் கொடுப்பாரு. பெரிய லெவலில் வந்து கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷனும் இந்த டைமில் வராது. ஸோ ப்ரொமோஷனுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காமல் உழைப்பை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். கிரகங்கள் மாறும்போது அதோடைய பலாபலன்கள் 1க்கு 3 மடங்கு 4 மடங்காகவே உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஒரு சிலருக்குலாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேது வந்து போயிருக்கனால, கேது வந்து உங்களோட ராசியில் வந்து பயிற்சி ஆகிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நிறைய தியானம் பண்ணணும். மெடிடேஷன் கம்பல்சரி பண்ணணும். இல்லை அப்படின்னா மைண்டுக்குள்ளே ஏதோ இனம் புரியா கவலையோ மன அழுத்தங்களோ வந்துடும். கலத்திர ஸ்தானத்துக்கு ராகு வந்திருக்கனால ஒரு சிலருக்கு கலப்பு திருமணம் அல்லது திடீர் மேரேஜ், ரிஜிஸ்டர் மேரேஜ், அது மாதிரி திடீர்னு ஒரு மேரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும். அதனால் வந்து மேரேஜ் அப்படிங்கிறது மேரேஜ் ஸ்தானம், அதாவது கலத்திர ஸ்தானத்தை குருவும் பார்க்குறனால திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து 200% இருக்கனால திருமணம் தாராளமாக பண்ணுங்கள். அஷ்டமத்து சனியில் பண்ணலாமான்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. திருமணம்ங்கிறது தனி ட்ராக். அதனால் கலத்திர ஸ்தானத்துக்கு ராகுவும் இருக்கார், குருவோடைய பார்வையும் இருக்கனால திடீர் திருமணம் ஒரு இதில் 1 மாதத்துக்குள்ளேயே ஆகிறது, இது மாதிரி பேசினா உடனே டக்குன்னு ஆகிறது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் தாராளமாக இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கனால குடும்பத்தில் வந்து அவ்வப்போது வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும், வாக்குவாதங்கள் வரும், அதனால மன அழுத்தங்கள் வரும். பட் ஆனால் எதுனாலுமே அனுசரணை. பொதுவாக நான் நிறைய ராசி பலன்களையும் சரி ஒவ்வொரு பயிற்சி பலன்களையும் சொல்லுவேன். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ், சிம்ம ராசிக்காரங்க ஒருபோதும் எனக்கு எதிரிகள் அல்ல, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயம் பொதுவாக சிம்மராசிக்காரங்க தான் செய்கிறது தான் கரெக்டுன்னு நினைப்பீங்க. இந்த காலகட்டங்களில் ஒப்பீனியன் கேட்டு செய்யுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. வாழ்க்கையில் இந்த 1 வருடம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர
நிரந்தரமாக நபர்கள் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு வாட்டி உடஞ்சிச்சின்னா அவங்க வரவே மாட்டாங்க திரும்பி. ஸோ இதெல்லாமே மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய அதாவது அதாவது லைஃப் பார்ட்னர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். 7ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்குது. ரிலேஷன்ஷிப்பை பொதுவாக ராகு கேது வந்து எக்கனாமிக்கலுக்கு ரொம்ப நல்ல கிரகம். ஆனால் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டுரும். கேது வந்து எப்பெல்லாம் ராசிக்கு வருதோ அப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு மன அழுத்தங்கள் இருக்கும். அந்த பொதுவாக மன அழுத்தங்களில் இருக்கிறது வந்து நான் எதுக்காக இவ்வளோ தூரம் நான் அதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா இருப்பாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் குழந்தைக்காக உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னா உங்கள் குழந்தைகளை எப்படி சந்தோஷமாக பார்த்துக்க முடியும்? அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த கொஷின் தான். அப்போது உங்களை நீங்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல மனநிலையை பேணி பாதுகாக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இந்த ஒரு வருடம் வந்து ரொம்ப அனுசரணைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசித்து நிறுத்தி நிதானமாக எடுக்கிறது முக்கியம். கணவன் மனைவியுடைய வாக்குவாதங்கள் எவ்வளோ தூரம் வந்தாலும் சரி, தப்பு உங்கள் பேரில் இல்லை. அவங்க உங்களுக்கு என்ன துரோகம் செய்யட்டும், என்ன தப்பு செய்யட்டும், உங்களால் சகிச்சிக்க முடியலைனாலும் சரி, வேறு வழியே இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. கொஞ்சம் உறவுகள் வந்து நம்ம விட்டு பிடிச்சி தான் ஆகணும். நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக விட்டு பிடிச்சி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா அது பிரேக் ஆகி திரும்பவே வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி பிரிவினைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போயிருக்காரு. பெண்களாக இருந்தாலும் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது கணவர் வந்து சம்டைம் ஏதாவது உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம். பட் ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகல அப்படின்னா நிரந்தரமாக இழக்கக்கூடியது. பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் தான் 8ஆம் இடம். 8ஆம் இடத்துக்கு சனி வராரு. அஷ்டமஸ்தானம்ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம் பெண்களுக்கு. அதனால் ரொம்ப கவனம். கணவருடைய தேக ஆரோக்கியத்திலும் கவனம் இருக்கணும். நீங்கள் சண்டை சச்சரவு போட்டு அதனால அவர் மனம் வருந்தி அவருக்கு ஏதாவது ஆகிற மாதிரி கொண்டு வந்துடாதீங்க. நான் சிம்மராசிக்கு பொதுவாக தான் நான் சொல்கிறேன். ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்காக நான் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கேது வந்திருக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யமகண்ட நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். யாருக்காவது சந்தேகங்கள் இருக்க அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் ஆன்சர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். பொதுவாகவே குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன். படிக்கக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குது. படிப்பு ஸ்தானத்துக்கு இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வை இருந்துச்சு. இப்போ அது இல்லை. படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம், நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது, அதே மாதிரி நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். உயர்கல்வியில் இருக்கவங்களாம் படிப்பை நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியில் வர முடியும். அதே மாதிரி 11ல் குரு இருக்கனால படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கும். நிரந்தரமான வருமானம் இந்த இதில் உங்களுக்கு உண்டு. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குறைகளும் கிடையாது. படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் தான் என்ன சின்சியர் பண்ணுமோ அதை பண்ணிக்கங்க. ஆனால் வந்து வண்டி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஒரு சிலர்லாம் வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கைகூடும். பிரிவினைகள் இருந்தாலும் மறுபடியும் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. பிரிஞ்சவங்களாம் தானாக தேடி வந்து சேர்றது. ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டானது, இன்டர்காஸ்ட் மேரேஜ், வேறு மொழி வேறு மதம் இந்த மாதிரி விஷயங்களில் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு ஓரளவு ரொம்ப நல்லா இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வருடம் அஷ்டமத்தில் இருக்கிறனால நெகட்டிவான பப்ளிசிட்டிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நாள் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கெல்லாம் இருக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன வந்து என்ன வந்து வெளிப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது வந்து என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவும் முக்கியமாகவும் இருங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு கெட்ட பேர், அவமானங்கள் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருக்கு சிறு கண்டம் இருக்குது. தாய் வழி சொத்துக்கள் வரும். அதே பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறும். அதே மாதிரி வழக்குகள் இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள் எல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது.
இருக்குது. 11ல் குரு இருக்கார். வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறது. உங்கள் மேலே இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப சுமாரான டைம் தான். ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச அளவுக்கு ஜெயிக்க முடியாது. வெற்றி வந்து முன்னாடி வந்துட்டு அது அப்படியே பறந்து போயிடும். அதனால் சிம்ம ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காது. அரசியல்வாதிகள் சிம்ம ராசியில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தக்க பரிகாரம் பண்ணலை அப்படின்னா இந்த தேர்தலெல்லாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வெற்றி பெற முடியாது. அதனால் கண்டிப்பாக அரசியல்வாதிகள் சிம்ம ராசியில் யாராக இருந்தாலும் அதுக்கு பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிக்க முடியும். இல்லைன்னா இழப்புகள், தோல்வி அப்படிங்கிறது வந்து வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. குரு வந்து 5ஆம் இடத்துல பார்க்குறது வந்து அதிர்ஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். அரசாங்கத்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களாம் ரொம்ப கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆல்ரெடி சொல்லிட்டேன். அஷ்டமத்தில் இருக்கனால செய்யாத தப்பு, ஒரு கெட்ட பேர், இதனால் மன அழுத்தங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ பொதுவாகவே அஷ்டமத்து சனியில் வந்து என்னென்னா நல்ல நில முகம் பார்த்து அதை தானமாக கொடுங்க. அது ரொம்ப நல்லது. ஒரு சனிக்கிழமை காலையில் 6 to 7 நல்ல நில முகம் பார்த்து தானமாக கொடுங்க. என்னுடைய இதில் பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன். சனிக்கு வந்து சிம்மராசிக்காரங்க என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன வழிபாடு பண்ணணும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு இந்த வருடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையுமே நிறுத்தி நிதானமாக செஞ்சாலே பல நன்மைகள் இருக்க முடியும். இந்த வருடத்தை கடந்து நல்ல வாழ்க்கையை வாழ முடியுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மாத்திரை நமக. ஜெயகுருதத், ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வந்து என்னைக்கு பிறகுது அப்படின்னா இந்த வருடம் வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகள்லே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறது வந்து ரிஷபராசிக்கு தான். இந்த ரிஷபராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்து வருடம் பிறக்கும் போதே வந்து நிறைய கிரகங்கள், 5 கிரகங்கள், சூரியன்கிற சுக்கிரன், உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன், அப்புறம் 2, 5 கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதன் இருக்கார், அப்புறம் வந்து ராகு, சனி, இத்தனை கிரகங்கள் இருக்குது உங்களுக்கு. அதாவது லாபஸ்தானத்தில் வந்து வருடம் பிறக்கும்போது நிறைய கிரகங்கள் இருக்கிறது வந்து இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு லாபமாக அமையும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. பொதுவாகவே ரிஷபராசிக்கு எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக தான் முடியும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தது, அதாவது காசு பணம் மட்டும் கிடையாது, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை விஷயமே நடக்கும். இந்த ரிஷபராசியில் இது என்னென்னா குருவும் வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். இவ்வளோ நாளாக வந்து இந்த ஜென்ம குரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்ருப்பாரு, அலைச்சல்களை கொடுத்துட்டு இருந்திருப்பார். ஆனால் இப்போ குரு வந்து பயிற்சியாகி 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த 2ஆம் இடத்துக்கு போகும்போது யாருக்கெல்லாம் குரு தசை நடக்குது, யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கும் சூப்பர், ராகு தசை நடந்தாலும் சூப்பர். அதாவது ரிஷப ராசியில் பிறந்துட்டுருக்கவங்களுக்கு ராகு, அதுக்கப்புறம் குரு, சனி தசை, மேக்ஸிமம் இந்த திசைகள் தான் மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்குண்டான பரிகாரத்தை சொல்கிறேன். ஆனால் வந்து ராகுவும் வந்து பயிற்சியாகி 10ஆம் இடத்துக்கு தான் வராரு. உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பயிற்சியாகி 10ஆம் இடத்துக்கு தான் ராகு வராரு. அதே மாதிரி சனி பயிற்சியாகி 11ஆம் இடத்துக்கு வராரு. குரு பாருங்கள் 2ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடம்ங்கிறது லாபம், குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய இடம். 10ஆம் இடம்ங்கிறது என்ன, தொழில் ஸ்தானம். அதே மாதிரி 2ஆம் இடம்ங்கிறது என்னென்னா குடும்பஸ்தானம், வருமானம், நமக்கு வரக்கூடிய அத்தனை வருமானமே தனஸ்தானம், பணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். தனக்காரகனே தனஸ்தானத்தில் போய் இருக்கிறாரு. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பணம் வந்து பல விஷயங்களில் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. அதாவது ஃபஸ்ட்டு தொழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொழில் வந்து இப்போ அதாவது இவ்வளோ நாளாக இந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ராகு வந்தோடனே ஆரம்பிச்சிருவீங்க. அது தொழிலுங்கிறது பிரம்மாண்டமாக விருத்தி பண்ணி கொடுக்குங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த தொழிலை தொட்டாலும் சரி பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்கும், விரிவுபடுத்தி கொடுக்கும். இவ்வளோ நாளாக இந்த தொழிலை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், வேறு பக்கம் வந்து பிரான்ச் போடலாம், இல்லை வேறு பக்கம் ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான வருஷம். இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்னலாம் நினச்சிட்ருக்கீங்களோ அத்தனையுமே சாதிக்க முடியும். ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான வருடம் தான் இந்த வருடம். அதாவது 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு வந்து தொழிலை வந்து பல விஷயங்களுக்காக வந்து உயர்த்தி கொடுத்துரும். தொழில் மூலிமா நல்ல வருமானம், நல்ல லாபம். ஏன்னா உங்களுக்கு 10 தான் சனி, தொழில் காரகனும் சனி, 10 தொழில் ஸ்தானாதிபதியும் சனி.
அவர் வந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ தொழில் மூலிமா நல்ல லாபம், மிகப்பெரிய நல்ல லாபம், நிரந்தரமான வருமானம். ஏன்னா வந்து தொழில் ஸ்தானத்தை உங்களுக்கு குருவும் பார்க்குறாரு, 2ல் இருந்துட்டு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது தொழில் மூலிமா நல்ல லாபம், நல்ல வருமானம், அதாவது உங்கள் லைஃபே செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் முயற்சியை மட்டும் போட்டிங்க அப்படின்னா லைஃப்பை வந்து நீங்கள் செட்டிலே ஆயிடலாம். அந்த அளவுக்கு பணம் வந்து பல வகையில் உங்களுக்கு வந்துடும். வருமானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் உயர்வான நிலைக்கு வந்துடும். லாபம், அதாவது நீங்கள் வந்து பொதுவாகவே இப்போ 1 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா எடுக்கலாம், 5 லட்ச ரூபா எடுக்கலாம். ஆனால் 1 கோடி எடுக்க முடியுமா? இந்த வருஷம் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து 100 இல்லை 1000 டைம்ஸ் கூட எடுக்க முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு அமைப்பு. ஏன்னா ராகு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு, சனி வந்து 11ஆம் இடத்துக்கு வருது. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு ஜாக்பாட் தான். திடீர்னு ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸு, ஒரு சிலர்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கிது. நிறைய பேருக்கு வந்து ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் தட்டி போயிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று நாள் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடியது, ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க ஒரு ப்ரமோஷன் ஆகி வேறு கம்பெனிக்கு போகிறது, வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன்ஸு, இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து எந்த அங்கீகாரமும் கிடைக்கலனா கூட இந்த டைம் வந்து ஒரு பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு. இப்போ நீங்கள் என்னெல்லாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கிடச்சிருங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது, படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் குறைவாக இருக்கும், அல்லது வந்து ஏதாவது ஒரு சின்ன டைவர்ஷன் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. படிப்பில் வந்து கவனம் செலுத்தாமல் போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த படிப்பில் ஏதாவது தடைகளோ அல்லது வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் அதை எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 2ல் வந்திருக்கக்கூடிய குரு வந்து குடும்பத்தில் இருந்த இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் நீக்கிரும். சண்டை சச்சரவுகள் நீங்கினாலே வந்து உங்களுக்கு பல வகையிலிருந்து மன நிம்மதி ஆதரவுகளாக இருக்கும். குடும்ப நபர்களிடையே ஒற்றுமைகள்லாம் உங்களுக்கு வளர்ந்துடும். இவ்வளோ நாளாக உங்களுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் உங்ககிட்ட சண்டை போட்டவங்க கூட இனிமேல் புரிஞ்சுக்கிட்டு உங்களையே அனுசரித்து நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே குரு வந்து அஷ்டமாதிபதியும் கூட, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியும் கூட. ஸோ அதனால் குடும்பத்தில் வந்து அனுசரிப்பு அப்படிங்கிறது ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறதும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா குரு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே அப்பப்போ வரத்தான் செய்யும். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக 2 பேருமே, அதாவது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி 2 பேருமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத உறுதியாக பண்ணி தான் போயாகணும். நீங்கள் வேறு வழி கிடையாது. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது சிறு சிறு அவமானங்கள் தேடி வரதுக்கு குரு பார்க்கக்கூடிய எல்லா இடத்தையுமே வளர்த்தி விட்ருவார். ஸோ அதனால் பார்க்கக்கூடிய எல்லா இடத்தையும் வளர்த்தி விடும்போது காசு பணத்தை மட்டும் இல்லை, தொழிலை மட்டும் இல்லை, அவர் தேவையில்லாத விஷயங்களும் வளர்த்தே தான் விடுவார். அவருடைய வேலையாக அவர் செவ்வனே செய்வார். ஸோ அவருக்கு எந்த இடம் இது கெட்ட இடம் அப்படிங்கிறலாம் அவருக்கு வந்து குருவுக்கு தெரியாது. அவர் வந்து பார்க்கக்கூடிய இடத்தை எல்லாமே விருத்தி பண்ணுவார். அப்போ 8ஆம் இடமும் விருத்தி ஆகும். 8ஆம் இடம்ல என்ன, ஆயுள் இருக்குது, அவமானங்கள் இருக்குது, விபத்து கண்டங்கள் இருக்குது. அப்போது இதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். காசு பணம் வருதே அப்படின்னு கண்மூடித்தனமாக நீங்கள் நடந்துக்க கூடாது. நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மேலே அக்கறை இருக்கனால தான் நான் சொல்கிறேன். 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போதுமே ஜாக்கிரதையாக பேசணும். அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை பெருசு பண்ணாதீங்க. அதாவது குரு 11ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு காசு பணம் வரதை வந்து நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வெளியில் வந்து காமிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய கண் திருஷ்டி மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் காசு பணம் வரும்போது ஒரு அசட்டாக ஒரு இடம் வாங்குறது, ஒரு நிலத்தில் போடுறது, வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை கன்வெர்ட் பண்ணுங்கள். ஒரு கோல்டு சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆனால் அதை வெளியில் வந்து பிரபலியப்படுத்தி சொல்லிக்காதீங்க, பெருமைப்படுத்தி சொல்லிக்காதுங்க. இந்த ரிஷபராசிக்கு வந்து பெருமை பேசக்கூடாது. இந்த 1.5 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமை பேசாமல் இருந்தீங்கன்னா காசு நிறைய சேரும். அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் 4ஆம் இடத்துல கேது வந்திருக்கு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு.
சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குது, சனியும் பார்க்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் பிரச்சனை வரும். சர்ஜரி நிறைய பேத்துக்கு வந்து சர்ஜரி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து என்னென்னா வலுப்பெற்றிருக்கு. உங்களுக்கு 8ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டமும் அதுதான். லாட்ரி, புதையல், எதிர்பார்க்காத ஒரு உழைப்பே போடாமல் நமக்கு வரக்கூடிய பணம் தான் வந்து 8ஆம் இடம். ஸோ அதனால் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறது, அல்லது வந்து நம்ம லாட்ரி, புதையல் மீன்ஸ் மண்ணுக்கடியில் தோன்றது கிடையாது, உழைப்பில்லாதது. அதே மாதிரி பினாமி சொத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மெயினாக என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இம்மீடியட்டாக டாக்டரை பார்த்துருங்க. 8ஆம் இடம்ங்கிறது வந்து சர்ஜரி அமைப்பை காமிக்குது. ஆயுள் தோஷத்தை போக்கணும் அப்படின்னா மிருத்யுஞ்ச ஹோமம் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரு பார்க்குறதுனால ஹோமம் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை படிச்சிங்கனாலே போதுமானது. முக்கியமாக வந்து ஒரு சின்னது அம்மாவுக்கு, தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது. அதனால் ஏன்னா கேது வந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால, கேது வந்து எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துல வந்து அந்த உறவுகள் கிட்ட வந்து ஏதாவது ஒரு மைனஸ் வந்துடும். அப்போ தாயார்கிட்ட வந்து தாயார் ஸ்தானத்துக்கு வருது. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலை பாதிப்புகளோ அல்லது ஏதாவது ஒரு சிறு கண்டங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள், உயில் சொத்தில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் அப்படியே சாதாரணமாக வந்து கடந்து போயிடக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறனால உங்களுக்கு ஃபேவராக தான் வரும். பொதுவாகவே ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒரு கேஸ் போட்டாங்கன்னா டக்குன்னு ஜெயிக்க முடியாது, ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்குற டைம் சூப்பராக இருக்குன்னா என்னென்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. இல்லை நீங்கள் சமரசம் பேசியும் அதை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 4-5 வருஷம் போகுது அப்படின்னா இந்த டைமில் வந்து சமரசம் பேசி அதை வந்து உங்களுக்கு ஃபேவராக மாற்றிக்கிறதுக்கு உண்டான ட்ரை பண்ணுங்கள். எது புத்திசாலித்தனமோ அதை நீங்கள் செய்யுங்க. இயற்கையாகவே வந்து காசு, பணம், ஒரு பிஸ்னஸை வளர்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரிஷபராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனமானவங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு, ரொம்ப ஃபேவராக இருக்குது. இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி கற்றுக்கங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பருங்க. நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமுமே செய்யலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புதுசாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ், எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகிரகத்தை தேடினீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்குறாரு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே நீங்கிரும். உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக சனியோடைய பார்வை இருந்துச்சு திருமண ஸ்தானத்துக்கு, களத்திர ஸ்தானத்துக்கு சனியோடைய பார்வை இப்போ நீங்கிருச்சு. எந்த தடை தாமதமும் இல்லை. குருவும் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கனால நல்ல திருமணம் பிராப்தம், திருமண யோகம், இது எல்லாமே பரிபூரணமாக இருக்குது. இந்த வருடத்தில் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திடீர் திருமணம், ரிஜிஸ்டர் மேரேஜ், இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக கையாளணும். இந்த சனியும் புதனும் வந்து வருட ஆரம்பத்தில் 15 நாளைக்கு சேர்றதுனால கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி ஒருத்தரை நம்பி வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி செல்ஃபோன் விஷயங்கள், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்களும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு. ஒரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அது பெரிய லெவலில் நீங்கள் உங்களுக்கு, ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருக்குது. ராகுவும் 10ல் இருக்குது. மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் யாருன்னே இவ்வளோ நாளாக தெரியலனா கூட எல்லாருமே பட்டி தொட்டி முழுக்க வந்து உங்களுடைய பேர் எல்லாமே, பேரு புகழ் எல்லாமே பரவிடும். 10ல் எப்போ ராகு வருதோ அப்போ மீடியா ஃபீல்டில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடச்சிரும். இந்த வருஷத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டானது. பதவி ஸ்தானத்தில் வந்து கேது இருக்கனால பதவி தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் என்ன, உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது இருக்கனால நீங்கள் அரசியல்
துறை சம்மந்தப்பட்டவங்களா இருந்தால் சொல்லுங்கள், அந்த கேதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். பட் ஆனால் 4ஆம் இடத்துல கேது வந்திருக்கும் போது என்னென்னா, அந்த பதவியை வந்து உங்ககிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் உங்களைய கீழே இறக்கிட்டு அந்த இடத்துக்கு அந்த பிளேஸ்க்கு வேற ஒருத்தங்க வரத்துக்கு தயாராக இருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாகுங்க. இல்லை அப்படின்னா கைமீறி பதவி போயிடும். காசு பணம் இருந்தாலுமே பதவியை வந்து ஒரு சில டைமில் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு தேவை. பதவியை கெட்டியமாக பிடிச்சிக்குங்க. இல்லை அதுனா கைவிட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே ராகுவும் சனியும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல இதில் இருக்குது. அதுவும் குரு வந்து தனஸ்தானத்தில் இருக்கறனால மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வை தான் இருக்குது. 5ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்குது. சந்தான பிராப்தம் வந்து தாமதமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சனியோடு இருக்கனால. ஆனால் இதுக்கு பரிகாரமாக நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது குலதெய்வத்துடைய அனுகிரகமும் ஆசையும் இருந்தால் கண்டிப்பாக சந்தான பிராப்தம் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே ரிஷப ராசிக்கு இதில் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அதுவும் வந்து குரு தசை, சனி தசை, ராகு தசை நடக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் ஏற்றங்கள் தான். வளர்ச்சி, வெற்றி இது எல்லாமே உறுதியாக கிடைக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தமிழ் வருடம் பிறக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான். பொதுவாகவே வந்து இவ்வளோ ஒரு 1.5 வருஷ காலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் கேது இருந்துச்சு. இப்போ கேதுமே வந்து பயிற்சி ஆகிறாரு. இந்த வருடம் வந்து நிறைய கிரகங்கள் பயிற்சி ஆகுது. முக்கியமான கிரக பயிற்சி எது அப்படின்னா ராகு கேது, சனி பயிற்சி, அதுக்கு அடுத்தது குரு பயிற்சி. இந்த எல்லா பயிற்சியுமே வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. 7ஆம் இடத்துல வரக்கூடிய சனி வந்து கண்டச்சனி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டச்சனியாக இருந்தாலும் கூட 7ஆம் இடத்துல சனி வந்து திக்பலம் பெறுவார். அது இல்லாமல் கன்னி ராசிக்கு 5 கூடையவர் சனி. அதனால் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம் அது போக பாதகஸ்தானமாக இருக்கனால கெடு பலன்கள் அப்படிங்கிறது சனிக்கிட்ட இருந்து உங்களுக்கு வராது. அதனால் கவலையே வேண்டாம். அது இல்லாமல் ராகு 6ஆம் இடத்துக்கும் கேது வந்து 12ஆம் இடத்துக்கும் போகிறாரு. கேதுக்கு வந்து 12ஆம் இடம் ரொம்ப ரொம்ப நல்ல இடம். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன தொட்டாலும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பல சவால்களையும் பல இன்னல்களையும் தாண்டி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. பொதுவாகவே புதன் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு அதிபதி, மிதுன ராசிக்கும் புதன் அதிபதி. ஆனால் இதிலேயே 12 ராசிகள்லேயே வந்து ரொம்ப சவால்களை சந்தித்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடியவங்க வந்து கன்னி ராசிக்காரங்க தான். கன்னி ராசிக்காரங்க எப்போவுமே ரொம்ப ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸாக இருப்பீங்க. அதாவது ஒரு தொழிலை வந்து உங்ககிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டால் கூட அபகரிச்சுக்கிட்டால் கூட திரும்ப ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது. ஏன் அப்படின்னா புதன் வந்து உங்களுடைய ராசியில் உச்சமாகிறார் இல்லைங்களா. ஸோ புதன் அப்படிங்கும்போது பெரும் அளவுக்கு நாலேஜ், நல்ல அறிவு. அப்போது அந்த ஒரு அறிவு இருந்துட்டால் எல்லா விஷயத்துலையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கக்கூடியது தான். நீங்கள் அதே மாதிரி அப்டேட்டடாகவும் இருப்பீங்க. எந்த தொழில் சார்ந்தாலும் சரிங்க, உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கிரேட்டாக இருப்பீங்க, அப்டேட்டடாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு முடியல அப்படின்னா திரும்ப திரும்ப செஞ்சு அதை வந்து எப்படியாவது சாதிக்காமல் விடவே மாட்டீங்க. 12 ராசிகள்லேயே நல்ல பிஸ்னஸ் மைண்டு இருக்கக்கூடிய ராசி வந்து கன்னி ராசி தான். இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன். கேது வந்து இவ்வளோ நாளாக உங்கள் ராசியிலேருந்து செமையான மன அழுத்தங்களை கொடுத்துருப்பாரு. இன்னதான் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் இருந்திருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கேது வந்து போகிறதே மிகப்பெரிய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். மனம் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் இருக்குது. நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தொழிலில் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு உயரம் தான், மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. நீங்கள் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்த சித்திரை மாதம்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ தொழில் ரீதியாகவும் சரி,
உத்தியோக ரீதியாகவும் சரி நிறைய மாற்றங்கள் இருக்குது. எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நன்மையான மாற்றங்கள் தான், நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றங்கள் தான். மாற்றம், முன்னேற்றம் இது வந்து கன்னிராசிக்கு இந்த ஒரு வருடத்துக்கு எப்போவுமே மாறாமல் இருக்க போது. மிகப்பெரிய லெவலில் நீங்கள் ஆகணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் வச்சுருப்பீங்க இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு சில கனவுகள் வச்சுருப்பீங்க இல்லையா, லட்சியங்கள் அடையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். பொதுவாகவே தொழில் ஸ்தானத்தில் தொழில் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கணும். தொழில் மூலிமா நல்ல வருமானம் வரும். அதே மாதிரி ஏற்கனவே இருந்த பார்ட்னர்ஷிப்லாம் விலகிறதுக்கு உண்டான அமைப்பு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டானது. தொழில் தொடங்குறதுக்கு கடன், பேங்க்கு இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு ரீசனால் லோனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது, சிபில் ஸ்கோர் பத்தாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தியாகி தொழில் தொடங்குறதுக்கு கடன் கிடைக்கும். அதே மாதிரி தொழிலுக்காக வாங்கின கடனையும் உங்களால் அடைக்க முடியும். அதே மாதிரி ஒரு தொழிலுக்காக வந்து வாகனம் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு பெரிய பிளேஸ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் நல்ல வளர்ச்சி, திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு வர வேண்டியதில்லை, வேறு யாருக்காவது போக வேண்டியது. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் மாதிரி, லக் மாதிரி வந்து என்னென்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும். சேலரி இன்க்ரிமெண்ட்டு நீங்கள் எதிர்பாராத வகையில் நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்குது. நான் இவ்வளோ நாளாக உங்களை அங்கீகரிக்கலைனாலுமே இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு நல்ல அங்கீகாரம், பாராட்டுகள்லாம் கிடைக்கும். உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க, கண்டிப்பாக அதுக்குண்டான பலாபலன் உறுதியாக கிடைக்கும். சனியோடைய 7ஆம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்கனால சனியும் சந்திரனும், அதாவது நீங்கள் என்ன நட்சத்திரமாக வேணால் இருங்க, கன்னிராசிக்காரங்க உங்களுடைய நட்சத்திரத்தில் மாதத்தில், அதாவது சனியோடைய பாதிப்பு குறையணும் அப்படின்னா, ஏன்னா சனியும் சந்திரனும் சேரும்போது பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவுமே இருக்குது. அப்போது இந்த சனியோடைய பார்வை சந்திரன் மேலே இருக்கும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். ஆனால் சம்டைம் என்னென்னா உங்களை அறியாமையே சோம்பேறித்தனம் வந்துடும். அந்த சோம்பேறித்தனத்தை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்குது இல்லையா, அப்போ வந்து அன்னதானம் கொடுக்கணும். யாராவது ஒரு நபருக்கு, அதாவது வயதானவர்களாக இருக்கணும், அவங்க உண்மையிலேயே பசி உள்ள நபர்களாக இருக்கணும். சில பேர்லாம் வந்து சாப்பாடை வாங்கிட்டு அதை கொண்டு போய் விற்றுட்டு அந்த காசை வாங்கி ட்ரிங்க்ஸ் போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் தயவுசெய்து என்கரேஜ் பண்ணாதீங்க. உண்மையாலுமே ரொம்ப நீங்கள் வாங்கி கொடுக்குறது, அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க. இட்லி கேட்டாலும் சரி, பிரியாணி கேட்டாலும் சரி, ஒருத்தருக்கு உங்களுடைய உழைப்பிலிருந்து ஒரே ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்க உண்மையாலுமே நல்லபடியாக சாப்பிட்டு மன மகிழ்ச்சி ஆயிட்டாங்க அப்படின்னாலே சனியோடைய பிளெஸ்ஸிங் ஈஸியாக கிடச்சிரும். அன்னதானம் அதுக்கு பேர். நமக்கு தெரியாதவங்க, எந்த வகையிலுமே நமக்கு தொடர்பு இல்லாதவங்களுக்கு அதை நீங்கள் கொடுங்க. உங்களுடைய நட்சத்திரம் வந்து உத்தர நட்சத்திரமாக இருந்தால் உத்தர நட்சத்திரத்தை அன்னைக்கு தானம் கொடுங்க. இதே ஹஸ்த நட்சத்திரமாக இருந்தால் ஹஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கு தானம் கொடுங்க. என்ன நட்சத்திரமோ மாதத்தில் ஒரு நாள் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு இதை நீங்கள் பண்ணுங்கள். இந்த சனியோடைய இது வந்து என்னென்னா பார்வை வந்து உங்களுக்கு அப்படியே பாசிட்டிவாக மாறிடும். சனி வந்து சந்திரனை பார்க்கும்போது புணர்ப்பு தோஷம் இல்லையா, அது வந்து அப்படியே அந்த இது பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மிகப்பெரிய பிரபலியமாகக்கூடிய யோகமும் அப்படியே கிடச்சிடும். சனி 9ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. உங்கள் ராசிக்கு வந்து 7 இருந்து 3ஆம் பறவை 9ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. அதனால் வந்து பேர், புகழ் இது எல்லாமே கிடைக்கும். தெய்வத்துடைய அனுகிரகம் ஈஸியாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வத்தை அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. இந்த ஒரு வருட காலத்துக்கு குலதெய்வத்துடைய ஆசையை நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு பண்ண மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு யோகமாக மாறும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிச்சு, பரிபூரணமாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வந்து சக்ஸஸ் ஆக முடியும். எந்த காரியம் எடுத்தாலும் அது வெற்றி தான். காரியம் வெற்றியாகணும், காரியம் சித்தியாகணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு உறுதியாக பண்ணணும். அதை ஏன்னா சனி 4ஆம் இடத்துக்கு எப்போல்லாம் வருதோ அல்லது 4ஆம் இடத்துக்கு எப்போல்லாம் பார்க்குதோ அந்த டைமில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதனால் இந்த ஒரு 2.5 வருஷத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. அதுவும் இந்த ஒரு வருட காலத்துக்கு குருவும் சேர்ந்து பார்க்குறாரு. அது இன்னும் ரொம்ப ரொம்ப கூடுதலான சிறப்பான பலன்களை உங்களுக்கு சேர்த்துரும்.
அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. அதாவது 4ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அப்போது வீடு வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு பழைய வீட்டை வாங்கி ஆல்ட்ரு பண்ணி ரெனோவேஷன் பண்ணி அதில் குடிபுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆல்ரெடி இடம் வாங்கியிருக்கவங்க வீடு கட்டக்கூடியது, ஏற்கனவே வீடு கட்டி ஏதாவது ஸ்டாப்பாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போ நிவர்த்தி, அந்த தோஷம்லாம் நிவர்த்தியாகி திரும்ப புதுசாக புதுப்பித்து கிரகப்பிரவேசம் வரைக்கும் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதாவது இந்த டைமில் வந்து நிறைய காசு பணம் வரும். ஒரு சின்ன லோன் எடுத்தாவது உங்களுடைய கனவுகளை நனவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது அத்தனையுமே இந்த வருடத்தில் வந்து பலிதமாகும். அதனால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது, கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு வந்து சனி வந்திருக்கனால திருமணத்தில் ஏதாவது தடை தாமதத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. 7ஆம் இடத்துக்கு வந்தாலுமே இருக்கிற இடத்த விருத்தி பண்ணுவார், சுபமாக்குவார். அதனால் வந்து திருமண பிராப்தம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் பண்ணால் ரொம்ப நல்லது தான். நீங்கள் 7ல் கண்டச்சனியாக இருக்கும்போது பண்ண மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியோடைய தசாபுத்தி, 7ஆம் அதிபதிக்கு குரு பார்வை இருக்கா, என்ன அனுகிரகம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக திருமணத்துக்கு ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். திருமண பிராப்தம் உறுதியாக இருக்குது. 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வையும் இருக்குது, குருவோடைய பார்வையும் இருக்குது. படிக்கணுங்கிற எண்ணம் வரும். சேம் டைம் வந்து அலட்சிய போக்கும் வரும், அல்லது ஞாபக திறன் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் சனியோடைய பார்வை வரதுனால. ஸோ அதனால் படிப்பில் நீங்கள் உங்களையே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும், வேறு வழி கிடையாது. பொதுவாகவே கன்னி ராசிக்கு சனியோடைய பார்வை இருக்கனால செல்ஃப் மோட்டிவேட்டர் ரொம்ப பண்ணணும். பாசிட்டிவாக அப்ரிமேஷன்ஸ் எழுதுங்க. எழுதி பார்க்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொழிலதிபராக இருந்தாலும் சரி, உங்களோட மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எழுதுங்க. அது வந்து உங்களுக்கு என்ன தேவையோ, கவிதையும் எழுதலாம், பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸும் எழுதலாம். ஏன் அப்படின்னா புதன் வந்து ரைட்டிங்க்கு உண்டான கிரகம். ஸோ அதனால் உங்களுடைய மன அழுத்தங்கள் அல்லது கவலைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக எழுதி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆள் மனசில் பதியும், அது அப்படியே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். இதுக்கு அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர். நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு யோகமாக மாறப்போகுதுங்க. நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையுமே நீங்கள் கடுமையாக முயற்சி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாளாக ஏதாவது நீங்கள் செய்வீங்க, அது தடை, அதனால் மன உளைச்சல், என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு உங்கள் ராசியை விட்டு ராகுக்கு எதெல்லாம் போயிடுச்சு. கணவன் மனைவியோடு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒற்றுமை இருக்கும். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி குடும்ப ஒற்றுமை, சுமூகமான உறவு, இது எல்லாமே இருக்கும். குடும்ப நபர்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு குடும்ப நபர்கள் வந்து உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த டைமில் வந்து தயாராக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு உங்களை நீங்களே முன்னேற்றிக்கிட்டு அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் வீட்டில் வந்திருக்கக்கூடிய சனி வந்து கணவருக்கு சிறு சிறு ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை வந்து தடை தாமதங்களை உண்டு பண்ணலாம். அவங்களையும் நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி கூட கொண்டு போங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுங்கள். சும்மா வீட்டில் இருந்துட்டு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணால் கூட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அது பெரிய லெவலில் கிளிக் ஆகிடும். அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சி. 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு நல்ல வளர்த்து விடுவார். அதே மாதிரி 9ஆம் இடத்துல சனி இருக்கனால உங்களுடைய பேர் நிரந்தரமான பெரிய லெவலில் வெற்றி வாய்ப்பு, உங்களுடைய நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்பு, உங்களுடைய மிகப்பெரிய லெவலில் பேர் வந்து புகழும் வந்து பாராட்டுகள் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப சூப்பருங்க. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சனியுடைய பார்வை இருக்குது. அதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். கன்னிராசியில் யாராவது அரசியல்வாதிகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்குண்டான பரிகாரம் தனியாக சொல்கிறேன். பட் ஆனால் வந்து என்னென்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கிரக சூழ்நிலைகள் நிறைய நன்மையை அளிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. சனியோடைய பார்வை அப்படிங்கிறதுனால வெற்றி வாய்ப்பு சின்னதாக ஒரு பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனால் பொதுமக்களுடைய சப்போர்ட்டும் கட்சியோட சப்போர்ட்டும் இருக்கனால நீங்கள் முன்னேறி போகக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய லெவலில் யோகமாக வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. சனிக்கு மட்டும் பிரீத்தி பண்ணிக்கோங்க. அரசியல்வாதிகள்
அதிகாரிகளுக்கு இந்த 2.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 1 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படிங்கிறது தான். ஏன்னா சனி எப்போல்லாம் சந்திரனை பார்க்குதோ அப்போ பொதுமக்களுடைய ஆதரவு, மிகப்பெரிய லெவலில் யோகம், இது எல்லாமே மாறும். மக்கள்கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு பரிதாப நிலையோ அல்லது வந்து நல்ல மாற்றங்கள் உங்களை கண்டாலே வந்து பிடிக்கிற மாதிரி மாறும். ஏன்னா சனிங்கிறது தான் வந்து சனியும் சந்திரனும் தான் பொதுமக்களை குறிக்கக்கூடிய கிரகங்களாக இணையுது. ஸோ அதனால் சனி சந்திரனுங்கும்போது மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இதெல்லாமே கிடைக்கும். அவங்களுடைய ஆதரவு மெயினாக கிடைக்கும். அரசியல் சம்மந்தப்பட்டவங்க நல்லா இருக்குது. ஆனால் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி வந்து ஒரு நேர்மையான கிரகமாக இருக்கனால இந்த டைமில் வந்து லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே ரிட்டன் ஆர்டர் வாங்கிட்டு செய்யுங்க. இல்லை அப்படின்னா உங்களையே மாட்டி விட்டுட்டு எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்த 2 வருஷத்தில் வந்து உங்களுக்கு அஷ்டமதி சனி இருக்கும்போது கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரி வந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக வந்து அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் விடுமுறை எடுத்துட்டு நீங்கள் லீவ் போட்டுட்டு போயிடுறதுக்கு கூட நல்லது. பட் ஆனால் வந்து எதையுமே யோசித்து செய்யணும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. பொதுவாகவே வந்து உங்களுடைய ராசி அதிபதி புதன் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால புதன் சனி சேர்க்கையும் இந்த வருடம் பிறக்கும்போது 15 நாளுக்கு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். எதனால் அப்படின்னா சனியும் புதனும் சேரும்போது அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா நம்மளை அறியாமையே மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறது, அது மூலிமா பணம் போகிறது, அல்லது தேவையில்லாத ஏதாவது ஒரு இந்த செல்ஃபோன் மூலிமா நமக்கு தப்பு நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி கம்யூனிகேஷன், வீடியோ கால் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரியாமையே உங்களை ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த பிளாக்மெயில் பண்ணுறது, அதெல்லாமே வந்து இந்த சனி புதன் சேர்க்கை இருக்கும்போது தான் வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. புதன் அப்படின்னாலே செல்ஃபோன் கம்யூனிகேஷன்ஸு, மெயிலு, பிளாக்மெயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிக்கக்கூடியது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாகவே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவும் நல்ல ஸ்தானத்தில் இருக்குது. நீங்கள் ஹெல்த்தை தான் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். கோர்ட்டு கேஸு வழக்குகள் அப்படின்னாலே வெற்றி தான். மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இவ்வளோ நாளாக கடன் பிரச்சனைனால யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ராகுவோடைய இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ராகு காலத்தில் ஒரு பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரத்தை நான் சொல்கிறேன். என்னென்னா 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு, அப்போ வந்து என்னென்னா சனிக்கிழமை ராகு காலத்தில் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனையாக இருந்தாலுமே கண்டிப்பாக அது எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். அதுக்குண்டான மந்திரத்தையும் நான் அப்புறம் சொல்கிறேன். பொதுவாகவே சனிக்கிழமை ராகு காலத்தில், ஏன்னா சனி வீட்டுக்கு தான் ராகு வர்றாரு, அது 6ஆம் இடமா இருக்குது. அப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா கடன் ரீதியாக கடனால் என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சோ அது அத்தனையுமே நிவர்த்தி ஆகிடும். கவலையே பட வேண்டாம். மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரொம்ப பார்த்து இருந்துக்கணும். சின்ன பிரச்சனைனாலும் உடனே மருத்துவரை இது பண்ணணும். ஆல்ரெடி நோய்வாய்ப்பட்டு ஹெல்த்தில் வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு நல்ல மெடிசன்ஸை கொடுத்துருவாரு, நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருவாரு. அதுவுமே கவலைப்பட தேவையில்லை. 12ல் வந்திருக்கக்கூடிய கேது வந்து பார்த்திங்கன்னா உத்தியோக விஷயமாவோ அல்லது படிப்பு விஷயமாவோ வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் இது மாதிரி அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுக்கும். கடல் தாண்டி போகக்கூடிய அமைப்பை கொடுக்கும். உத்தியோகத்தில் வந்து ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள், அது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போகிறது, புனித யாத்திரைகள்லாம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. தாயாருடைய உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சந்திராஷ்டம காலங்களில் நைட் டைமு ட்ராவலை அவாய்ட் பண்ணுறது, செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனால் தொழிலுக்காக நீங்கள் போகணும் அப்படின்னா அதை வந்து என்னென்னா ஆக்டிங் டிரைவரையோ கொஞ்சம் காசு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, அதுக்காக சேஃப்டி ரொம்ப முக்கியம். உடல் சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்த்து ரொம்ப நல்லா இருந்தாலும், அதாவது உடல் நலமும் மனநலமும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும், சம்பாரித்து மற்றவங்களுக்காக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக கொடுக்க முடியும். அதையும் பார்த்துக்கங்க. இந்த 2ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குது, அது ரொம்ப நல்லது தான். 7ஆம் இடத்துல சனி இருக்கனால இந்த 7ஆம் இடம் வந்து பாதகஸ்தானமாக இருக்கனால
சம்டைம் வந்து உங்களை புரிஞ்சுக்காம உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே கன்னிராசிக்கு தொழில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்க மாட்டாங்க. லைஃப் பார்ட்னர் நல்லா இருந்தாங்க அப்படின்னா தொழில் நல்லா அமையாது. ஒன்று காசு, இன்னொன்று குடும்பம், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் மேலே இருக்கும். ஒரு சிலருக்கு அது ரெண்டுமே இருக்காது. அது நிறைய பேருடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் பொதுவாகவே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கன்னிராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் வேணாலோ அல்லது பரிகாரம் வேணாலும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வருடம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அருமையாக தான் இருக்குது. கிரக பயிற்சிகள் நிறைய இருக்குது. குரு வந்து பயிற்சி ஆகிறாரு, சனி பயிற்சி ஆகிறாரு, ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறது. ரொம்ப நல்ல பலன்கள் தான். இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனி இருந்துச்சு. இப்போ சனி வந்து உங்களுக்கு பயிற்சி 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. பஞ்சம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பஞ்சமம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம் தான். சனி எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்த விருத்தி பண்ணி விடுவார். ஸோ அதனால் நல்ல அதிர்ஷ்டம், லக்ஷ்மியோடைய பூரண பரிபூரண அருள் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் குரு வந்து அஷ்டம குருவாக மாறுறாரு. அஷ்டம குருவாக மாறுறது ஒன்றும் பெரிய உங்களுக்கு கெடுபலன்கள்லாம் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் நல்லது தான். அஷ்டமத்தில் இருந்தாலும் குரு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். 4ல் வந்து ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்குங்க. இதுதான் வந்து உங்களுக்கு இந்த வருடத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள். பெரிய கிரகங்களுடைய அமைப்பு. மாத பலனில் நம்ம மாதம் நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதையும் பார்த்துக்கோங்க. பொதுவாகவே வந்து இவ்வளோ நாளாக இருந்த கஷ்டம், மன உளைச்சல், உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தயவுசெய்து நம்புங்க. விருச்சக ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இந்த சனி வந்து சந்திரனை பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே தடைகள், எல்லாத்துலேயுமே தாமதம். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதை முடிக்காமல் விடமாட்டாங்க. சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனால் அதை முடிக்காமல் விடவே மாட்டாங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா இந்த சனியோடைய பார்வை வந்து உங்களை வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து தாமதப்படுத்தியிருக்கும் அல்லது நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். இதனாலேயே என்ன மன உளைச்சல். சனி சந்திரனை 10ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கும்போது மன ரீதியாக உங்களை அறியாமையே சம்டைம் வந்து மன அழுத்தங்களுக்கு ஆளாகி இருப்பீங்க. பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க இயல்பாகவே வந்து நல்ல திறமைசாலிகள். அவங்க ஒரு பக்கம் வேலை பார்க்குறாங்க, ஒரு பக்கம் ஒரு பிஸ்னஸை பண்ணுறாங்க அப்படின்னா இயல்பாகவே அவங்களுக்கு நிர்வாக திறமை ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டு சார்ந்து அவங்க நல்ல டேலண்டான பர்சனாக இருக்கனால கண் திருஷ்டி, அந்த திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப இயற்கையாக அவங்களுக்கு வந்துடுறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. கூட இருக்கவங்களே பொறாமப்படுவாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள். உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாது. அதை வந்து நீங்கள் புரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னா அது வந்து என்னென்னா நம்ம நண்பர்கள் இருந்தால் தான் வாழ முடியும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தாமரை இளைநீர், தாமரை வந்து தண்ணீரில் இருக்கும். ஆனால் தாமரை இளைநீரில் வந்து தண்ணீர் ஒட்டாது. அது மாதிரி ஒட்டாமல் இருங்கள்னு நான் சொல்ல வரேன். இவ்வளோ தூரம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய ஏமாற்றங்களை சந்திக்காதீங்க. அஷ்டமாதிபதி புதனும் சனியும் கிரக சேர்க்கையில் சேர போகிறாங்க. அப்போ வந்து இந்த காலகட்டங்களில் ரொம்ப கடுமையான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகளை ஆளாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. என்னென்னா உங்களுடைய நண்பர்களே உங்களை ஏமாற்றிட்டு போகிறது. இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு மாதம், இந்த வருடம் பிறந்து ஒரு மாதத்துக்கு யாருக்கும் ஜாமீன் போடுறது, இவங்க உங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, இல்லை கடன் கேட்டால் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா பணம் கொடுத்துட்டு நீங்கள் மன உளைச்சலில் நீங்கள் தான் இருப்பீங்க. அதனால் சரியான மன உளைச்சல் இருக்கும். அதே மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் இருக்கும். ஆனால் தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து தொழில் வந்து இவ்வளோ நாளாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட தடை தாமதம்லாம் நீங்களும் சனியோடைய பார்வை இருந்துச்சு இவ்வளோ நாளாக. இப்போ சனியும் பயிற்சி ஆகி போகிறாரு. அதனால் உங்களுக்கு தொழில் நல்லபடியாக வருமானங்கள் வந்துடும். அதே மாதிரி குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அஷ்டமத்தில் இருந்தாலும் 2ஆம்
5ஆம் இடத்தை பார்க்குறதுனால தனஸ்தானத்தை பார்க்கணும். தொழில் மூலிமா நல்ல லாபமும் வரும், நல்ல வருமானமும் வரும். குரு பார்க்கக்கூடிய தனஸ்தானம் அப்படிங்கிறது நிரந்தர வருமானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாகவே நிரந்தரமான ஒரு வருமானம் உறுதியாக உண்டு. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் உழைப்புக்கேற்ற பலனும் உங்களுக்கு கிடைக்கும். சனி 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனி வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களை விருத்தி பண்ணுவார். 2ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு, குருவும் பார்க்குது. சனியும் குருவும் பார்க்கறதுனால 2ஆம் இடம் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல காசு பணம் இந்த வருடம் உறுதியாக உண்டு. நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சாதிக்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து அதாவது உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்க ஆல்ரெடி நான் சொன்னது தான், உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப பார்த்து பேசுங்க, நிதானமாக பேசுங்க. ஏற்கனவே அவங்க உங்கள் மேலே ஜெலஸாக இருப்பாங்க. ஸோ அதுலேருந்துலாம் தப்பிச்சுக்கோங்க. ஒரு சனிக்கிழமை வந்து என்னென்னா விளக்கு போடுங்க. ஒரு சனிக்கிழமை 6 மணிக்கு மேலே ஆஞ்சநேயருக்கு தீபம் போட்டு வேண்டிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ராகு சனி வீட்டில் இருக்கனால சனிக்கிழமை ராகு காலத்தில் காலபைரவர் வழிபாடு, துர்க்கை வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சிறப்பான பலன்கள், நல்ல யோகத்தை கொடுக்கும். இந்த வருடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் சரி, படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல மாற்றம் முன்னேற்றம்லாம் வரும். படிப்பில் நல்ல ஆர்வங்கள் வரும். அது ராகு வந்திருக்கனால படிப்பில் வந்து டைவர்ஷனும் வந்துடும். சோஷியல் மீடியா பக்கம் போகிறது, இன்ஸ்டா பக்கம் போகிறது, அந்த மாதிரி படித்தாதான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு நீங்களாக உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் மார்க் எடுக்கிறது, அதே மாதிரி கேம்பஸில் செலக்ட் ஆகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். படித்து முடித்தோடனே வேலை கிடச்சிரும். தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது, உத்தியோகஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்குது. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறது, ராகும் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வாகனம் வாங்குறது, தொழில் ரீதியாக இடம் வாங்குறது, ஒரு பிளேஸ் வாங்குறது, தொழிலுக்கு உண்டான இடம் வாங்குறது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இது குரு கொடுத்துருவார். இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஒரு ட்ரீம், நம்ம ஒரு சொந்த வீடு கட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா குருவோடைய பார்வை இருக்கனால இந்த வருடம் அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி குருநாதர் வழிபாடு பண்ணிக்கோங்க. குருவோடைய இது வந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் போகிறனால குருநாதர் வழிபாடு, குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்னென்னா இன்னும் உங்களுக்கு குரு சிறப்பான பலன்களை கொடுத்துருவார். தொழில் ரீதியாக வெளியூர் 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால வெளிமாநிலம், வெளியூர் போகிறதுக்கு உண்டான அமைப்பு, ஒரு சிலர் படிக்கிறதுக்காக வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ வெளியில் ஃபாரினில் போய் ஜாப் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த இது வந்து குரு அனுகிரகம் இருக்கனால அது கிடச்சிரும். அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களாம், அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் ஃபாரினுக்கு நிறையா ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி போயிருக்கும். இந்த வருடத்தில் அவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கிடச்சிரும். ட்ரை பண்ண ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டூராவது ஃபாரினுக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்திருப்பீங்க. குரு வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக வளர்த்து விட்ருவார். 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால பதவி ஸ்தானம், அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக, இந்த கவர்மெண்ட் போஸ்டிங்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பார்வை இருக்கனால உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு போஸ்டிங், நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஐபிஎஸ், ஐஏஎஸ்லாம் நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டானது, நல்ல பதவி ஸ்தானத்தை பார்க்கறதுனால நான் உறுதியாக இந்த வருடம் வந்து ஒரு பதவியில் போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. குரு வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால மருத்துவ செலவுகள், மருத்துவ விரயங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்துக்குங்க. ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க. விருச்சக ராசிக்கு வந்து இந்த வருடம் வந்து ஹெல்த் ரீதியாக ஒரு வந்து ரொம்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய ராகுவும் சரி, அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்கனால ஒரு விரயம், அது மருத்துவ விரயமாக இருக்கும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக சுப விரயமாக பண்ணிடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு தாய் வழி சொத்துக்கள், அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள், இது எல்லாமே தானாக தேடி வரும். இந்த காலகட்டத்தில், இந்த வருடத்தில் வந்து நீங்கள் சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேங்கியிருந்தது, அதில் பிரச்சனை இருக்கிறது, பாகப்பிரிவினை, இது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சொத்து உறுதியாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது.
பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேலைக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வருடம் வந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல அமைப்பு. இவ்வளோ நாளாக ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருக்காரு. இப்போ வந்து ஃபேமிலியே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. வாகனம் வாங்குறது, அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே தாராளமாக இருக்குது. யாருக்காவது குரு திசையோ குரு புத்தியோ இது மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்ல திடீர்னு ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கனால வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். அதுவும் நைட் டைம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. அதாவது நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் போகும்போது ஒர்க் ரீதியாகவோ அல்லது வந்து பிஸ்னஸ் ரீதியாகவோ போகிறீங்க அப்படின்னா நல்ல பாதுகாப்போடு போயிட்டு வாங்க. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது பயணத்தை குறிக்கக்கூடியது. அதில் ராகு வரும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு இருக்கார். அப்போ வந்து என்னென்னா மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு. அப்போ கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக வந்து டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிடுங்க. அவருக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் திடீர்னு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. திடீர் திருமணம் பெண்களுக்கெலாம் மாங்கல்ய ஸ்தானம்ங்கிறதுனால அது திடீர் பிராப்தம். அதே மாதிரி குரு அஷ்டமத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானம். அதனால் குடும்பமும் இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக தீர்க்கப்படும். பொதுவாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம். 5ல் சனி வந்திருக்கு. மிகப்பெரிய லெவலில் வெற்றி. நீங்கள் என்ன விஷயம்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முடியும். ஆனால் ராகு 4ஆம் இடத்துல வந்திருக்கனால உங்களை சுற்றி இருக்கவங்களே நீங்கள் நம்பக்கூடாது. திடீர்னு உங்களோட பதவியை வந்து அபகரிக்கிறதுக்காக உங்கள் கூட இருக்கவங்களே அதுக்குண்டான முயற்சியை பார்ப்பாங்க. எப்படா நீங்கள் கீழே விழுவீங்க அதில் ஏறி உட்காரலாங்கிறதுலே தான் கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கவனமாக இருக்கணும். 5ல் வந்திருக்கக்கூடிய சனி அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் 4ஆம் இடம்ங்கிறது பதவி ஸ்தானம். உங்களோட பதவியை பறிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பதவி பறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சனி 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குது. உங்களுடைய ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் தான். இருந்தாலும் சனியுடைய பார்வை வந்து உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சனியோடைய பார்வை வந்து களத்திர ஸ்தானத்துக்கு இருக்கனால திடீர் திருமணம் ஆகும். அதே நேரத்தில் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சனி பார்வை வந்து சம்டைம் வந்து கசப்பான உணர்வுகளை கொடுத்துரும். அதனால் ஏதாவது வார்த்தைகளை விடாமல் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். நிறைய அனுகூலம் தான். திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வருமானம், ஒரு பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், சைடில் இன்கம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே விருச்சக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கலைத்துறைக்கெல்லாம் இது மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். 5ஆம் இடம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பூர்வ புண்ணியங்கள், தெய்வத்துடைய பரிபூரண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடத்துல சனி வந்திருக்கனால உங்களுடைய குழந்தையோடைய தேக ஆரோக்கியத்திலையும் அவங்களுடைய நடத்தையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள்னால மன வருத்தங்கள் வர்றது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் அதெல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அவங்கள வந்து ரொம்ப கண்காணிங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா ஸ்டார்டிங் டைம்லேயே நீங்கள் பிடிச்சிடலாம். அதனால் குழந்தைகளை வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி புத்திர சந்தான பிராப்தம் இருக்குது. சனி அந்த இடத்துல வந்திருக்கனால சந்தான பிராப்தமும் நிறைய பேத்துக்கு கிடைக்கும். பொதுவாக விருச்சக ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.